என்னடா ஓ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸா சரி சரி ரீல்ஸு ட்ரெண்ட் ஆக மாட்டேங்குதா ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அனலைஸ் பண்ணணும்டா பண்ணியா தெரியலையா அப்படின்னா அனலைஸ் பண்ணணும் ஸோ அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குடா ட்ரெண்டிங் ஆகிறதுக்கு ஓகேவா இப்போது நான் காலில் சொன்னால் உனக்கு புரியாது நான் அதுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோ பண்ணிடுறேன் ஓகேவா ஸோ அது உனக்கும் இவங்களுக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம லைக் பண்ணிக்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுறா ஓகேவா உனக்காக தான் வீடியோ பண்ணுறேன் பார்த்து பண்ணிடு ஓகேவா இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டாகிராமில் நம்மளோட ரீல்ஸை எப்படி ட்ரெண்டிங் ஆக்குறது அப்படின்றதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பிள் டிப்ஸ் தாங்க நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டலாக சிம்பிளாக தான் இருக்கும் அதுக்கு எதுவும் ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இல்லைங்க எல்லாமே உங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்க ஆப்ஷனை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஓகேவா நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன எது டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ நம்மளோட கண்டென்ட்டு ட்ரெண்ட் ஆகணும்னா அதுக்கு மெயின் திங்கு பார்த்திங்கன்னா நம்மளோட வீடியோவோட குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களால் எவ்வளோ குவாலிட்டி எடுக்க முடியுமோ அவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் வீடியோவை பண்ணிக்கங்க ஸோ அது பார்த்திங்கன்னா ரீல்ஸாக இருக்கலாம் இல்லை இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டாக இருக்கலாம் அந்த மாதிரிக்கே ஸோ எதாக இருந்தாலும் குவாலிட்டி ரொம்ப மஸ்ட்டு ஓகேவா தென் பார்த்திங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் அது நான் புதுசாக சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க அனலைஸ்னால் என்னென்னா இப்போது இன்ஸ்டாகிராமில் மக்களுக்கு என்னென்ன பிடிக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னா மக்களுக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஸோ அதுக்கு ரிலேட்டாக நம்ம வீடியோ பண்ணுறப்ப தான் உங்களுக்கு மக்களுக்கு பார்த்திங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும் ஸோ பிடிச்சி எல்லோரும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு மக்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணணும் அது அப்புறம் அனலைஸ் பண்ணுறது ஸோ இப்போதைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா எந்த கான்செப்டில் இன்ஸ்டாகிராமில் இல்லை அப்படின்றத கண்டுபிடிக்கணும் இல்லை அதான் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலாம் வந்துருச்சு ஸோ நம்ம நினைக்கிற கண்டென்ட் எல்லாமே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எல்லாருமே ஒரே கான்செப்டாக தான் இருக்கும் ஸோ எக்ஸாம்பிள் சொன்னோம்னா இந்த லவ் அப்படின்ற மாதிரியே போடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிரதர் சிஸ்டர்ன்ற மாதிரியே போடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா மாம் டார்ன்றதை பற்றியே போட்டுருப்பாங்க ஸோ அப்படி இல்லாமல் ஸோ புதுசாக ஒரு கான்செப்டை நீங்கள் உள்ளே கொண்டு வரணும் இன்ஸ்டாகிராமில் புதுசாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தால் தான் ஸோ மக்களுக்கும் பிடிக்கும் எப்போயுமே யூனிக்காக ஒன்று நம்ம பண்ணுறப்ப தான் ஊரே நம்மளை திரும்பி பார்க்கும் ஓகேவா ஸோ அதுதான் அந்த கான்செப்ட் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்மளே புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணோம்னா ஸோ ரோட்டில் போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளை திரும்பி பார்ப்பாங்க ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கேயும் நடக்கும் ஸோ நம்ம புதுசாக ஒன்று பண்ணால் தான் மக்களுக்கு பிடிக்கும் திரும்பி பார்ப்பாங்க ஓகேவா ஸோ திரும்பி பார்த்துட்டாங்கனாவே ஸோ உங்களுக்கு ட்ரெண்டிங் பார்த்திங்கன்னா அதுவாகவே ஆயிரும் ஸோ புதுசாக ஏதாவது கண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகும் ஓகேவா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்கள் அதே தான் இப்போது நீங்கள் ஒரு வீடியோ பண்ணிட்டீங்கப்பா ஸோ ஒரு யூனிக்காக ஒரு வீடியோ பண்ணிட்டேன் ஸோ நான் அப்லோட் பண்ண போகிறேன் அப்படின்னீங்கன்னா ஸோ அதுக்கான கேப்ஷன்ஸ் கரெக்டாக கேப்ஷன் கொடுங்க தென் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டாக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் கொடுக்குற ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் ஸோ அங்கே ஒன்று இருக்கும் நீங்கள் ஒரு ஹேஷ்டாக் கொடுத்து வச்சுருப்பீங்க அப்படிலாம் கொடுக்காம உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடாக கொடுத்தா தான் ஸோ எல்லாருக்குமே அந்த வீடியோ போய் சேரும் ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் பார்ப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் உங்கள் வீடியோவுக்கு ரிலேட்டடாக ஹேஷ்டாக் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேஷ்டாக் கொடுத்துட்டீங்க வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு கேப்ஷன் கொடுத்தாச்சு எல்லாம் புதுசாக ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க இப்போது அப்லோட் பண்ணிட்டீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை எல்லா மக்களும் கொண்டு போய் சேர்க்கணும் இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ணுற மக்கள் எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதே எப்படிரா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக கேட்பீங்க ஸோ அதுதான் நான் இப்போ சொல்ல போகிறேன் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகேவா ஸோ நீங்கள் பண்ண வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஸோ அவங்கள பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் போட சொல்லுங்கள் ஓகேவா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லிங்காக தான் இருக்கணும் பட் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவங்க போட்டுறக்கூடாது லிங்க்கை மட்டும் ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸ் போட சொல்லுங்கள் கண்டிப்பாக அது மூலமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃபிக் வரும் ஸோ ஒரு 10 பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த வீடியோக்குள்ளே போக 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 பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் அல்காரிதமே பார்த்தீங்கன்னா ஓகே இந்த வீடியோ நல்லா இருக்குது ஸோ எல்லோரும் பார்க்குறாங்க ஸோ இதை கொஞ்சம் நம்ம சக்ஸஸ் கொடுப்போம் எல்லாத்துக்கும் கொடுப்போம் அப்படின்ற மாதிரிக்கே அதுவாக பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் அது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஸ்டோரி போட சொல்லுங்கள் ஜஸ்ட்டு லிங்க்கை மட்டும் ஸ்டோரி பண்ண சொல்லுங்கள் யாராவது அதிக ப்ரெஸ்ஸிங் ஃப்ரெண்டு யாராவது உங்களோட வீடியோவை டவுன்லோட் பண்ணி எதுவும் ஸ்டோரி போட்டுறாமல் லிங்க்காக போட சொல்லுங்கள் ஏன்னா லிங்க்கை கிளிக் பண்ணால் தான் இன்ஸ்டாகிராமுக்கு கொண்டு போய் உங்களோட பேஜில் அது லோட் ஆகும் ஸோ அப்படி லோட் ஆனால் தான் உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறப்ப இதை கன்ஃபார்மாக சொல்லிடுங்க ஸோ லிங்க்காக மட்டும் போடுமாச்சு டவுன்லோட் பண்ணி எதுவும் போட்டுறாதன்ற மாதிரி சொல்லுங்கள் கண்டிப்பாக இதை சொல்லி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்
ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்டோரி வச்சிட்டாங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நார்மலாக உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தானே இருக்குது. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண சொல்லுங்கள். ஷேர் பண்ணி லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு, ஸோ இது 3 மட்டும் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி, ஸோ அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரிக்கு மியூச்சுவலாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணி லைக்கு, ஷேரு, கமெண்ட் இது 3 மட்டும் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி 3 மட்டும் கொடுத்தா போதும். ஓரளவுக்கு நம்ம போஸ்ட்டுக்கு வியூவர்ஸ் வந்துட்டாங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் அதுவாகவே ஆயிரும். ஸோ மோஸ்ட்லி நம்ம இன்ஸ்டாகிராமில் இருக்க பல போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ ஒரு போஸ்ட்டை நிறைய பேர் அக்சஸ் பண்ணி பார்க்குறாங்கன்னா, ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பரான போஸ்ட் போல் இருக்குது, எல்லோரும் பார்க்குறாங்க, ஸோ இது வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம், ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் பண்ணுற மாதிரி தான் அல்காரிதம் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி, ஸோ லைக், ஷேர், கமெண்ட் இது 3 மட்டும் கொடுக்க சொல்லுங்கள். கமெண்ட்ஸ் எதனாலும் கொடுக்க சொல்லுங்கள். ஸோ கமெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கமெண்டில் நீங்கள் ஏதோ ஒன்று அவங்க ஏதாவது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். இப்போ ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது ப்ரோ பண்ணுற மாதிரி போட்டாங்கன்னா, இன்னொரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் ப்ரோ பண்ணுற மாதிரிக்கே அவங்க கான்வர்சேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஸோ அந்த மாதிரிக்கே அவங்க புது ஐடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணுறப்ப, ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்தில் சேர்ந்தது தான். ஸோ இதுக்கும் நிறையா கமெண்ட்ஸ் வருது, ஸோ லைக்கும் நிறையா வருது பண்ணுற மாதிரிக்கே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்ற மாதிரிக்கே சொல்கிறது. ஓகேவா? ஸோ இது 3 பண்ணிங்கனாவே உங்களோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகும். கண்டிப்பாக வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா இதில் ஷியோராக நான் சொல்கிறேன், இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களோட போஸ்ட் வந்து ட்ரெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இது நான் சொல்கிறது ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்க அல்காரிதத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ நானாக வந்து ஒரு கதையெல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இன்ஸ்டாகிராமில் இப்படி தான் வந்து அல்காரிதம் எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஃபாலோவர்ஸ், அதுக்கப்புறம் வியூவர்ஸ், தென் வந்து ட்ரெண்ட் ஆகிறது, ஸோ இது எல்லாமே நடக்கும். ஓகேவா? இப்போ சொல்ல போகிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்கும். அது என்ன டிப்ஸு அப்படின்னா, இப்போ பண்ணியிருக்க இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதத்தில் இருக்குது. ஓகேவா? அதனால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் எப்படின்னா ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ லைக் நிறைய போடுங்க.